பணம் கதை சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே ஒரே ஒரு கிளிக்ல மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்விஃப்ட்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் ஆயுதத்தை பத்தி தான். வழக்கம் போல நம்ம சேனல் லோகோவை நீங்க மூலையில பார்க்கலாம். சரியா சொன்ன. ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடாம எந்த ஒரு ராணுவமும் இல்லாம ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே முடக்கிட முடியும். எப்படி தெரியுமா? அவங்க கையில இருக்கிற ஒரே ஆயுதம் ஸ்விஃப்ட்னு சொல்லப்படுற ஒரு மெசேஜிங் சிஸ்டம் தான். ஓகே, அப்போ வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஸ்விஃப்ட்ங்கிறது வெறும் ஒரு ஃபைனான்ஷியல் டூல் மட்டும் இல்ல, அது ஒரு ஒன் கிளிக் வெப்பன். பண பரிமாற்றத்துக்கு பின்னால மறைஞ்சு இருக்கிற இந்த பவர் பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்விஃப்ட்ங்கிறது ஒரு பேங்க் கிடையாது. அது உலகத்துல இருக்கிற எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பில்லியனர்களுக்கான வாட்ஸ்அப் மாதிரி. இந்த ஒரு வரி போதும் ஸ்விஃப்டோட உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பணத்தை அனுப்பாது, பணத்தை அனுப்புறதுக்கான மெசேஜை மட்டும்தான் அனுப்பும். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இது உலகத்துக்கே இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். சரி, உலகத்துல பணம் நிஜமாவே எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு பாப்போமா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் உதாரணம் ஸ்விஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கும். ஸ்விஃப்ட், அதாவது சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். இது பேர்ல இருக்கிற மாதிரி இது ஒரு பாதுகாப்பான மெசேஜிங் நெட்வொர்க். உலகத்தில் இருக்கிற பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இதத்தான் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது பணத்தை நகர்த்தாது, பணத்தை பத்தின தகவலை, அதாவது மெசேஜை மட்டும்தான் நகர்த்தும். சரி, இந்த நெட்வொர்க் எவ்ளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? சுமாரா 11,000க்கும் அதிகமான பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா முக்கியமான வங்கிகளும் இதுக்குள்ள அடக்கும். இப்போ அடுத்த நம்பர் பாருங்க, இது உங்களை இன்னும் ஆச்சரியப்படும். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட $5 ட்ரில்லியன் மதிப்புள்ள டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ஸ்விஃப்ட் மெசேஜை நம்பிதான் நடக்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தொகை. அதனால தான் இதை உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடுன்னே சொல்லலாம். சரி, மறுபடியும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கதைக்கே வருவோம். திடீர்னு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இனிமே உங்க லெட்டர்ஸ் டெலிவர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? சிம்பிள், நீங்க உலகத்துல இருந்து முழுசா துண்டிக்கப்பட்டுடுவீங்க இல்லையா? ஒருவேளை நீங்களும் இவ்ளோ நேரம் ஸ்விஃப்ட்னா ஒரு பெரிய பேங்க் லாக்கர், பணத்தை அனுப்புற சிஸ்டம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி ஒரு தேசத்தை இந்த சிஸ்டம்ல இருந்து கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? இப்போ நாம அந்த முக்கியமான கேள்விக்கு தான் வரோம். இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம் நிஜமாவே ஒரு நியூட்ரல் டூலா, இல்ல சில தேசங்கள் பயன்படுத்துற ஒரு ஜியோபாலிட்டிக்கல் வெப்பனா? இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் ஸ்விஃப்ட்னு சொல்லுதுன்னு பாருங்க, இது பெல்ஜியம்ல இருக்கு, நாங்க ரொம்ப நியூட்ரல், இது உலகத்துக்கே பொதுவான ஒரு சேவைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? நிஜத்துல இது US$ ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. தங்களுக்கு பிடிக்காத நாடுகள் மேல பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் டூலா இது பயன்படுத்தப்படுது. இதுதான் ஜியோபொலிட்டிக்கல் ரியாலிட்டி. அப்போ ஒரு தேசத்தை ஸ்விஃப்ட்ல இருந்து தூக்கிட்டா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதுக்கு பேரு ஃபினான்ஷியல் ஐசோலேஷன், அதாவது ஒரு பொருளாதார மரண தண்டனை மாதிரி. அந்த தேசத்தால எந்த பொருளையும் ஏற்றுமதி செய்ய முடியாது, இறக்குமதி பண்ண முடியாது, ஏன் வெளிநாட்டுல இருந்து வர்ற பணத்தை கூட வாங்க முடியாது. மொத்தமா முடங்கிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த சிஸ்டம் நியூட்ரலா இருக்கணுமா இல்ல ஒரு கண்ட்ரோல் டூலா இருக்கணுமா? உலகத்தோட இந்த ஃபைனான்ஷியல் பிளக் ஒரே ஒரு நாடு கண்ட்ரோல் பண்றது சரியா தப்பா? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல நியூட்ரல் இல்லனா கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சரி, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருந்தா மத்த தேசங்கள் சும்மா இருக்குமா? நிச்சயமா இல்ல. இதனாலதான் ஸ்விஃப்ட்டுக்கு மாற்று வழிகளை உருவாக்குற ஒரு பெரிய போட்டியே ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு புதிய உலக நிதி அமைப்போட தொடக்கமா கூட இருக்கலாம். இங்க பாருங்க, ஸ்விஃப்ட்டுக்கு போட்டியா முக்கியமான சிஸ்டம்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. ஒன்னு, சீனா கொண்டு வர்ற சைப்ஸ். இதோட நோக்கம் அவங்களோட யுவான் கரன்சிய உலக அளவுல கொண்டு போறது. அடுத்து, பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குற பிரிக்ஸ் பே. இதோட முக்கியமான குறிக்கோள் டி-டாலரைசேஷன், அதாவது உலக வர்த்தகத்துல அமெரிக்கா டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கிறது. இந்த டி-டாலரைசேஷன் இப்போ உலக அளவுல ஒரு பெரிய ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக நிதி அமைப்புல நடக்க போற மிகப்பெரிய மாற்றம் இதுவாத்தான் இருக்கும். அடுத்த 10 வருஷத்துல எந்த கரன்சி ராஜாவா இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம பணங்கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி, இந்த உலக அளவுல நடக்கிற மாற்றங்கள், அதிர்ச்சிகள் எல்லாம் ஓகே. இதனால நமக்கென்ன பாதிப்பு? ஒரு தனி நபரா இதிலிருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம்.
3 ஸ்டெப்ஸ் தான், நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1, டைவர்சிஃபை பண்ணுங்க. அதாவது உங்க சொத்து, சேமிப்பு எல்லாத்தையும் ஒரே கரன்சில வைக்காதீங்க. தங்கம் மாதிரியான பாதுகாப்பான சர்வதேச சொத்துக்கள்ல முதலீடு பண்றது நல்லது. ஸ்டெப் 2, சிபிடிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ். இதுதான் ஃபியூச்சர். ஸ்டெப் 3, வொஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸை பத்தி கவனிங்க. இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள் டாலரை தவிர்த்து நேரடியா இந்திய ரூபாயிலேயே மத்த நாடுகளோட வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பணங்கதை சேனல்ல அடுத்ததா என்ன வரப்போகுது தெரியுமா? நம்ம உடம்புல நரம்புகள் இருக்கு. ஆனா அந்த நரம்புகள்ல ஓடுற ரத்தம் தானே முக்கியம் இல்லையா? அதே மாதிரி ஸ்விஃப்ட்ங்கிறது ஒரு மெசேஜிங் சிஸ்டம், அதாவது நரம்பு மாதிரி. அப்போ இந்த நிதி உலகத்தோட நரம்புகள்ல ஓடுற அந்த ரத்தம் எது? எது நிஜமாவே இந்த உலக பொருளாதாரத்தை இயக்கிட்டு இருக்கு? இதற்கான பதில நம்ம அடுத்த அத்தியாயத்துல விரிவாக பார்ப்போம். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.